அனைவருக்கும் ஓணம் திருவிழா நல்வாழ்த்துக்கள். ஓணத்துக்கும் ஜோசியத்துக்கும் என்ன மேடம் சம்பந்தம் இருக்குன்னு கேட்றாதீங்க. ஆவணி மாதம் வரக்கூடிய திருவோணம் நட்சத்திரம் தான் ஓணம் திருவிழாவா நம்ம கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். நம்ம இந்த ஓணம் திருவிழான்னு நமக்கு ஞாபகம் வருது என்னன்னா, கேரள பெண்கள் அவங்க வீட்டு வாசல்ல போட்டுருக்க அத்தப்பூ கோலம், அங்க சமைக்கப்படக்கூடிய அருஞ்சுவை உணவான ஓணம் சடியா. ஸோ இதெல்லாம் தான் நமக்கு ஓணமோட ஒரு விசேஷமா நமக்கு தெரியக்கூடிய விஷயங்கள். ஓணம் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா, கேரளால எல்லார் வீட்லயும் அவங்களால முடிஞ்ச வரைக்கும் அவங்களையும், தங்களது இல்லத்தையும் அலங்கரிச்சு, அவங்களுடைய மகிழ்ச்சிய யாருக்கு தெரிவிக்கிறாங்க? அப்படின்னா நெறைய பேருக்கு ஓணம் கதை தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்களுக்காக தான் இந்த வீடியோ. ஒரு காலத்துல வந்து பார்த்தீங்கன்னா, சக்கரவர்த்தி மகாபலின்னு ஒரு ராஜா இந்த பூமிய ஆண்டுட்டு இருந்திருக்காரு. அதாவது ஆட்சி செஞ்சுட்டு இருக்காரு. அவரோட ஆட்சி பீரியட்ல பார்த்தீங்கன்னா, இந்த மக்கள் அனைவரும் மிகவும் மகிழ்ச்சியாவும், நலமும், வளமும் பெற்று மிக மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்காங்க. அத பார்க்க சொல்ல விண்ணுலகத்தையும் அவர் ஆட்சி செஞ்சா நெறையா இருக்கும்னு நெறைய பேருக்கு ஆசை வருது. அந்த சமயத்துல தேவேந்திரன் பயந்து விஷ்ணு பகவானிடம் முறையிடுகிறார். அதாவது மகாபலி சக்கரவர்த்தி எங்க தன்னோட பதவிக்கு வந்துட போறாரோ அப்படின்ட்டு. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மகாபலி தேவர் கிடையாது, அசுர ராஜா. ஒரு அசுர ராஜா ஒரு சிறப்பான ஆட்சி செஞ்சுட்டு வர்றது தேவர்களுக்கு பிடிக்கல. அதனால விஷ்ணு பகவானிடம் முறையிடுறாங்க. விஷ்ணு பகவானும் அதற்கு தீர்வு காண பூமிக்கு வராரு. அன்னைக்குன்னு பார்த்து மகாபலி சக்கரவர்த்தி விசேஷமா தன் நாட்டு மக்களுக்கு கேட்டதெல்லாம் வழங்கிட்டு இருக்கார். அந்த பண்டிகையில கலந்துகிட்ட வாமன ரூபம் அப்படின்னா ஒரு சின்ன பையன், பிராமண பையனா உருவெடுத்து வருகிறாரு நம்ம விஷ்ணு பகவான். வந்து உனக்கு என்ன வேணும்னு மகாபலி சக்கரவர்த்தி கேட்கும் பொழுது 3 அடி மண்ணை வேணும்னு கேட்குறாரு. அப்போ சுதாச்சிக்கிற சுக்கராச்சாரியர் என்ன சொல்கிறாருன்னா, வந்திருக்கிறது சாட்சாத் விஷ்ணு பகவான் தான் வந்திருக்காரு, கொஞ்சம் யோசிச்சு சொல்லு அப்படின்னும் போது, அப்போது மகாபலி சக்கரவர்த்தி என்ன சொல்கிறாருன்னா, நான் யாரு கேட்டாலும் இல்லைன்னு சொல்ல தரக்கூடிய ஒரு மனசு கொண்டவன். ஸோ நான் வணங்கக்கூடிய விஷ்ணு பகவானே வந்து என்னை கேட்கும்போது நான் எப்படி இல்லைன்னு சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிறாரு. கையில் நீரை தாராவாத்து கொடுக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா, விஷ்ணு விண்ணுலக அளக்கிற வடிவுக்கு மாறிடுறாரு. அப்போ 3 அடி மண்ணுன்னும் போது 1 அடிக்கு பூமியையும் 2வது அடிக்கு விண்ணுலகையும் அளந்துறாரு. 3வது அடி வைக்க இடம் இல்லைன்னும் போது மகாபலி சக்கரவர்த்தி தன் தலையை காட்டுறாரு. அப்படி தலையில கால் வச்ச உடனே மகாபலி சக்கரவர்த்தி பார்த்தீங்கன்னா அசுரோட உலகமான பாதாள லோகத்துக்கு போயிடுறாரு. அப்படி போகும்பொழுது அவர் ஒரு வரம் கேட்குறாரு. நான் வந்து வருஷத்துக்கு ஒரு வாட்டி நான் என் நாட்டு மக்கள்லாம் மகிழ்ச்சியாக தான் இருக்காங்களா அப்படின்னு நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அந்த நாள் தான் பார்த்தீங்கன்னா ஆவணி திருவோணம் நட்சத்திரம். ஸோ இந்த ஆவணி திருவோணம் நட்சத்திரத்தில் தான் இந்த ஓணம் பண்டிகை கொண்டாடப்படுது. ஸோ அந்த நாளில் மகாபலி சக்கரவர்த்தி வீதி உலா வந்து அனைவரும் மகிழ்ச்சியாக இருக்காங்களான்னு அப்படின்னு அவரை பார்க்குற நாளுங்கிறனா மக்கள் தங்களோட மகிழ்ச்சியை வெளிப்படுத்தும் வண்ணமான ஆடை உடுத்தி அழகான கோலங்கள் போட்டு அற்புதமான சுவையான உணவுகள் சமைச்சு அவரை மகிழ்விக்கிற ஒரு அற்புதமான ஒரு நாள் தான் இந்த ஓணம் பண்டிகை. இந்த பண்டிகை கேரள மக்கள் மட்டும்தான் கொண்டாடணுமானா கிடையாதுங்க, நம்ம எல்லாருமே கொண்டாடலாம். ஆனால் இந்த நிகழ்வு கேரள மண்ணில் நடந்ததால் கேரளாவில் கொண்டாடுறாங்க. ஆனால் இந்த உலக மக்கள் அனைவருமே கொண்டாடலாம். காரணம் என்னென்னா, விஷ்ணு பகவான் வாமன ரூபம் எடுத்து அவரை அளந்த முதல் அடி பூமியவே அளக்குறாரு. அப்போ அந்த மகாபலி ராஜா அவரை தாராவாத்து கொடுக்க முடியுதுன்னா இந்த பூமியவே மகாபலி ஆட்சி செஞ்சிருக்கிறான்னு தான் அர்த்தம் இல்லையா? ஸோ அந்த வகையில் நம்ம அனைவரும் இந்த ஓணம் பண்டிகை மகிழ்ச்சியாகவும் சிறப்பாகவும் நம்மளால் இந்த மாதிரி கொண்டாடலாம். இன்னும் ஒரு சிறப்புனா, ஒரு ராஜாக்காக ஒரு பண்டிகை எடுத்து எல்லாம் சிறப்பிச்சு சொல்கிற ஒரு அற்புதமான நாள் தான். ஏன்னா எல்லாம் கடவுளுக்கு செய்வோம் இல்லைங்களா? கடவுள் பஞ்சபூதங்களுக்காக பண்டிகைகள்லாம் இருக்குது. இருப்பினும் ஒரு ராஜாவை மகிழ்விக்கிறதுக்காக
ஒரு அற்புதமான ஒரு பண்டிகைனா இந்த ஓணம் பண்டிகை தான். ஸோ அந்த வகையில அந்த ராஜா அவ்வளோ அற்புதமான ஆட்சி பண்ணியிருக்காரு. அந்த மக்கள் சந்தோஷமா இருக்கணுங்கிறத விஷ்ணு பகவான் கிட்ட வேண்டிட்டும் போயிருக்கார் இல்லையா? ஸோ இந்த அற்புதமான ஓணம் திருவிழா அன்னைக்கு மகாபலி ராஜா திரும்பி இந்த பூமிக்கு வர தருணத்துல அனைவரும் நம்மளோட மகிழ்ச்சிய தெரிவிப்போம். அனைவருக்கும் ஓணம் திருநாள் வாழ்த்துக்கள். நான் இப்ப சொன்ன ஓணம் கதை உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கண்டிப்பா உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. இப்ப நான் எக்ஸ்பிளைன் பண்ண ஸ்டோரி பிடிச்சிக்க ஸ்டோரி இல்லைங்க. இது புராணத்துல நடந்த கதை. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, ராஜா மகாபலி யாருன்னு பார்த்தீங்கன்னா, பக்த பிரகலாதனோட பேரன். சரிங்களா? இவங்க 2 பேருமே அசுரகுலத்துல பிறந்திருந்தாலும், விஷ்ணுவோட தீவிர பக்தர்களா இருந்தனால, அவர்களால ஆட்கொண்டப்பட்டிருக்கிறது தான் ஒரு அற்புதமான ஸ்டோரி. ஸோ நன்றி. இவ்வளோ நாள் பொறுமையா நான் சொன்ன இந்த கதைய கேட்டதுக்கு. இப்போ திருவோணம் கதை, அதாவது ஓணம் ஃபெஸ்டிவலோட கதை தெரிஞ்சிருக்கும். ஸோ வேற எதுனா புராண கதைகள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் சொல்லுங்க, சொல்லிடலாம். நன்றி.